5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வசனத்தில் எப்படி நான் கட் பண்ணி நான் பேசுறேன். ஒருவன், பல பேர் இல்லை, யாரு? ஒருவன். உன்னை அப்படின்னா என்னதுன்னா பர்சனலா, உங்களை, உன் குடும்பத்தை அப்படின்லாம் இல்லை. உன்னை 1 மைல் தூர வர, பைபிள்ல போட்டிருக்கு, 1 மைல் தூர வர உன்னை பலவந்தம் பண்ணினாள். நீ அவனோட கூட நீ 2 மைல் தூரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை இந்த நாட்கள்ல அதிகமா செழிப்பு பத்தி பேசல, ஆனால் இழப்பு பத்தி பேசினார். இன்னொரு முறை சொல்றேன், எதை பத்தி அதிகமா பேசல? செழிப்பு பத்தி அதிகமா பேசல. எதை பத்தி பேசுறார்? இழப்பை பத்தி பேசுகிறார். ஒரு காரியத்தை அதிகமா இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்துல அவர் சொன்னது என்ன தெரியுமா? உன் ஆசைப்படி நீ நடக்கிறதுக்காக இல்ல, சத்தியத்தின்படி நீ நடக்கணும். ஒருவேளை சத்தியம் உன் வாழ்க்கையை மாற்றலாம், உன்னை பலவந்தம் பண்ணும்படி உன்னை சரியில்லாமல் மாற்றலாம். ஆனால் சில காரியம் உன் வாழ்க்கையில் சரியில்லாததுனால இல்லை, அப்படி போயிடாத. சத்தியம் என்ன சொல்லுதோ அதை நீ அப்படியே செய். யார்கிட்ட தெரியுமா சொல்றாரு? யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 31-32 சொல்லுகிறார். இயேசு தாம் விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு நீங்கள் சீஷர்களாய் இருப்பீர்கள். அடுத்த வசனம் சேர்ந்து படிக்கலாமா? 32ஆம் வசனத்துல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ சத்தியத்துல நடக்கணும், அதுக்கு தான் நீ இருக்கிற. ஏன்னா இந்த யூதர்களுக்கு ஒரு காரியம் இருந்தது. அவங்க வாழ்க்கையில மிக பெரிய ஆளா, ஒரு பெரிய காரியமாய் ஒரு காரியத்தை ரொம்ப அதிகமா விரும்பினாங்க. எதுனா மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். மோசே ஒரு 10 கட்டளை சொல்லி, அந்த 10 கட்டளையை அவங்க நியாயப்பிரமாணமா வச்சு, இன்னும் மற்ற காரியங்களெல்லாம் மொத்தமா வச்சு அதை மையமாய் வைத்து யூதர்கள் நடந்தார்கள். எப்படி யூதர்களுக்கு 10 கட்டளைகள் மிக முக்கியமா இருக்கிறதோ, அதே போல இயேசுவை அறிந்து இயேசுவுக்காய் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் எது முக்கியம் தெரியுமா? மத்தேயு 5, 6, 7 இது மிக முக்கியமான வார்த்தைகள், கட்டளைகள், அறிவுரைகள் இயேசு சொன்னது. ஆனால் இந்த 5, 6, 7 அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டார்கள். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல? நம்மள மாதிரி என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. செய்ய முடியல. ஏன்னா இடிக்குது, எங்கேயோ இடிக்குது. அப்ப இயேசு சொல்லுகிறார், கூடியிருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினான். நான் ஒண்ணே கேட்கிறேன், நீங்க எந்த கூட்டமா இருக்க விரும்புறீங்க?
இந்த மலை பிரசங்கத்தை பிரசங்கம் பண்றார், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றார். அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4 அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கிறேன். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். நீங்க யார் இன்னைக்கு காலையில இயேசுவின் சத்தத்தை கேட்டுட்டு போகிற கூட்டமா, இல்லனா பின் செல்லுகிற கூட்டமா? பின் சென்றார்கள். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பின் சென்றார்கள். அதுவும் யார் பின் சென்றாங்களா? இயேசுவை. 5 கூட்டம், 5 கூட்டம், 5 கூட்டத்தார். இன்னைக்கு நான் காலையில் கேட்கிறேன், நீங்க யார்? நீங்க யார்? உங்களுக்கு தெரியுமா இயேசுவுக்கு என்ன பண்ணாங்களா? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? பின் சென்றார்கள். ஒரு கூட்டம் இருந்துச்சு, இயேசுவுக்கு முன் சென்றாங்க. மத்தேயு 21 அதிகாரம் 9 வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு முன் நடப்பார்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொன்னாங்க. ஆனா பின் வருகிற நாட்டு வசனத்தை பாத்தீங்கன்னா, இவரையே சிலுவைகள் அறையுங்கள் சொன்னாங்க. ஒரு நாளும் சரி இயேசுவுக்கு முன் செல்கிற கூட்டம் அல்ல, இயேசுவுக்கு. பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே எனக்கு பின்பாக வா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு திரும்ப வார்த்தை வருது, எழுது, என்னை பின்பற்ற கடவன். யாரை பின்பற்றி போயிட்டு இருக்கிற? அரசியல் தலைவரா? வாழ்க்கையில ஒரு ஆளை முக்கிய வச்சிருக்கிற, இவரை மாறி நான் மாறினியா? என் வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் அப்படி, நீ என்ன அச்சீவ் வேணா பண்ணு, ஆனா அடையாளம் என்ன தெரியுமா? அச்சீவ்மெண்ட் இல்ல, என்னது? இழப்பு. இழப்பு, அதுதான் நம்ம அடையாளம். பணத்தை இழக்கணும், நேரத்தை இழக்கணும். ஒருவன் இந்த இருக்கிற நாட்கள்ல கிறிஸ்துவுக்காக நீ எதை இழக்கிறையோ அது 100 பலனை கர்த்தர் பரலோகத்தில் வச்சிருக்க. இங்க நீ என்ன பெற்றுக்கொண்டாய் என்பது முக்கியம் இல்ல. மனுஷனுக்கு முன்பதாக ஓஹோ ஆஹா ஏஹே சொல்றதுக்காக இல்ல. இன்னும் கொஞ்சம் ஆழமா போறேன். ஒரு பாஸ்டரா, ஒரு மெய்ப்பனா கர்த்தர் உங்க இந்த சபையை கையில கொடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள்லாம் ஆடுகள், இந்த மந்தையை கொடுத்திருக்கிற ஆடுகள். ஒரு மெய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? நான் பேசுறது எனக்கு பேசுறேன், நீங்களும் நீங்களும் கிளாரிட்டியா இருக்கணும். ஒரு மெய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? உணவை போடுறது இல்ல வேலை, உணவை கொடுக்கறது இல்ல. நல்ல மேய்ச்சல் எங்க இருக்கோ அங்க கொண்டுட்டு போகிறது தான் யாருடைய வேலை? மெய்ப்பனுடைய வேலை. இப்ப நீங்க ஒரு வேலை கேட்கலாம், பாஸ்டர் இந்த சர்ச்சை, இந்த மேய்ச்சல இருக்கிற அத்தனை பேரையும் நான் எங்க கொண்டு போயிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஏன் சர்ச்சை நடத்துறேன் தெரியுமா? நீங்க காணிக்கை கொடுக்கணும், நான் நடத்துறேன். நான் பரலோகத்துக்கு வரும்போது ஆண்டவர் கிட்ட கேட்பார், உன்னை நம்பி அவங்கள கொடுத்தனே, அவங்கள என் ராஜ்யத்துக்காக நீ என்ன செஞ்ச? அது மாத்திரமில்ல, நீங்களாம்
நான் உங்களை ஒரு மெய்ப்பனா நான் உங்களை எங்கே திரும்ப கொண்டுட்டு போறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் எடுத்துக்கிறீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். யோகியமானவைகள்னா கனமுள்ளவைகள், ஆனரபிள். பை இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், நாட் only before the sight of God but also before the sight of men you must be honorable. கனமுள்ளவர்களாய் இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இல்லை, இங்க தான் உங்களை கொண்டுட்டு போயிட்டு இருக்க. எங்க தெரியுமா? நீ கர்த்தருக்கு முன்பதாக நீ கனம் பெற்றவனா இருக்கணும். உன்னை ஆண்டவர் பார்த்து தட்டி, எனக்காக நீ உண்மையிலே நல்லது செஞ்சப்பா, எவ்வளவோ நீ இழந்த, ஆனாலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீ ஓடணுன்னு கர்த்தர் உங்களை பார்த்து கனம் பண்ணணும். ஆண்டவர் கனப்பட்டுறாருன்னு சொல்லிட்டு பூலோகத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கைய அப்படியே இல்லை, இங்கேயும் சரி மனுஷர்கள் முன்பதாக நீ கனம் பெற்றவனா இருக்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, ஆபிரகாம் கூடாரத்தில் தங்கி இனி இருக்கிற ஒரு பெரிய காணாமல் இருக்கிற ஒரு தேசத்தை அவன் கண்கள் பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனாலும் பைபிள்ல போட்டிருக்கு, அவன் மரிக்கும் பொழுது கனம் பெற்றவனாய் அவன் மதித்தான். பைபிள்ல தெரியுமா, ஒரு பெண்மணியுடைய மரணத்தை ஒரு அதிகாரம் ஃபுல்லா எழுதியிருக்கு தெரியுமா? பைபிள்ல யாருக்கு அப்படி இல்லை. ஒரே ஒரு பெண்மணியுடைய மரணத்தை ஒரு அதிகாரம் ஃபுல்லா எழுதியிருக்கு. அது யார் தெரியுமா? சாராள். சாராள். அவள் இழந்த காரியமும் இருக்கிறது, அவள் வாழ்ந்த நாட்களில கனமான காரியமும் இருக்கு. இருந்தா ஆண்டவர் பார்வையில கனமுள்ளவரா இருக்கணும். அடுத்தது மனுஷர் பார்வையில தெரியுமா, ஆபிரகாம் விசுவாசத்தில் நடந்தாருன்னு நமக்கு தெரியும். அது ஓகே, ஏன்னா ஆண்டு யார்கிட்ட தான் பேசினாரு? ஆபிரகாம் கிட்ட. சாராளை கூப்பிட்டு, சாராள் இங்க வாமான்னு யார்கிட்ட தான் சொன்னாரு. ஆனா 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்னார். ஆனால் அங்கே விசுவாசத்தினால் சாராள்னு ஒரு வார்த்தை வரும். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி புருஷன் சொன்ன வார்த்தைக்கு அவள் எண்ணி. யார நம்பல? புருஷனை நம்பல. ஆனா புருஷனுக்கு வாக்குத்தத்தத்தை சொன்ன யார நம்பி? தேவனை நம்பி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீ தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டம். சொன்னேன், சும்மா பாட்டு பாடுறதுனாலையும் ஊழியம் செய்யறதுனாலையும் நீ ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்துட்டு போறதுனாலையும் மிஷன்ஸுக்கு கொடுக்கறதுனாலையும் பிரசங்கம் பண்றதுனாலையும் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் கிடையாது. எவ்வளவு உண்மையா இருக்கிறான் என்பது முக்கியம். ஒண்ணுங்க, நமக்கு முன்னே போறது இயேசு, அவருக்கு பின்னாடி போக தான் நாம இருக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரோமர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா, எந்த ரோமனா இருந்தாலும் சரி, ஒரு யூதனை பார்த்து அவன் கையில லக்கேஜ் இருக்கும். ரோமன் ஒரு யூதனை பார்த்து இந்த லக்கேஜை கொடுத்தா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்னதா இருந்தாலும் சரி, அந்த யூதன் இந்த ரோமன் கொடுத்த அந்த லக்கேஜை 1 மைல் தூரம் நடந்து வரணும். என்ன பண்ணணும்? 1 மைல் தூரம். அது சட்டம். ஒருவேளை அந்த யூதன் அந்த 1 மைல் தூரம் அவன் நடக்கலனா 1 நாள் சிறை. அது மாத்திரமல்ல, 39 முறை முதுகுல வாரினால் அடிக்கப்படணும். இது இல்லனா உனக்கு சாய்ஸ்லாம் கிடையாது, செஞ்சுதான். அதனால இந்த யூதர்களுக்கு யாரை பிடிக்காது? ரோமர்களை பிடிக்கவே. ரோமர்களை தூரத்துல பார்த்தாலே உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஓடிடுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஒன்னு சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? ஜனங்க கிட்ட.
இந்த ரோமன் வந்து யூதனாகிய உன் இடத்துல 1 மைல் தூரம் உன்னை போக சொன்னா, ஆக்சுவலி ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? நீ போகாத, நான் தான் உங்களெல்லாம் வந்து என்னது ரட்சகராக வந்திருக்கு, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஏசு என்ன சொன்னாரு? உன்னை 1 மைல் தூரம் போக சொன்னா 2 மைல் தூரம் 2 மைல் தூரம் போன்னு சொன்ன உடனே இதுக்கு யார் பெட்டரு? ரோமர்களே பெட்டர். சில வேளையில இயேசு சொல்லுகிற காரியமோ, இயேசு நம்ம வாழ்க்கையில செய்ய சொல்லுகிற காரியம், நான் சொன்னல, சில நேரம் நம்மளை என்ன பண்ணும்? இடிக்கும், நமக்கு செட் ஆகாது. ஆனா இயேசு சொல்லுகிறார், உன்னை 1 மைல் தூரம் உன்னை நடக்க சொன்னா நீ என்ன பண்ண? ஏங்க ஆண்டவர் சொன்னாரு? பவுல் சொல்ல, பேதுரு சொல்ல, யோவான் சொல்ல, யாக்கோபு சொல்ல, சொன்னது யாரு? இயேசு சொன்ன. அது பைபிள்ல போட்டிருக்கு. வாப்பா தம்பி வா, 1 மைல் தூரம் உன்னை வர சொன்னான்லாம் போல, வர பலவந்தம் பண்ணாள். பலவந்தம் பண்ணால் பண்ணிதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். ஆக்சுவலா சொல்ல பண்ணா இது வந்து அடிமை மாதிரி இருக்கு. நமக்கு அந்த மாதிரி எல்லாம் யாருக்கு இருக்க பிடிக்காது. அதான் சொன்ன, இயேசு சொன்ன வார்த்தைகளை ஜனங்க அவங்களால ஏத்துக்க முடியல, செய்ய முடியல. ஏன்னா அன்னைக்கு அடுத்து அடிபட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு நான் சொல்றேன், கேட்டுங்க. ஏன் தெரியுமா 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க? இதுல ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பேசல, இந்த செகண்ட் சர்வீஸ்ல தான் பேசுறேன். ஏன் தெரியுமா 2வது ஆராதனை வந்திருக்கிறீங்க? இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ 1 மைல் தூரம் போனா 2 மைல் தூரம் போகிறதுக்கு நீ கேள்வி எல்லாம் கேட்காத, என்ன பண்ண? நீ செய், அவ்வளவுதான். செய். ஏன் செய்யணும்? ஏன்? லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், சீக்கிரமா எடுக்கலாமா? லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அந்த படகுகளில் ஒன்றில் அவர், நல்லா கேட்டுங்க, அந்த படகுகளில் ஒன்றில் ஏறி, அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அடுத்த வசனம், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இயேசு என்ன சொன்னாரு? அப்படியே சொன்னாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு. இப்ப எப்படி உன் படகை தள்ளி எனக்கு கொடுத்த, இதே மாதிரி ஆழத்துல உன் படகை தள்ளி அங்க மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் தான் சொன்னார். அடுத்த வசனம், ஐயரே, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. என்ன சொல்றான்? நான் 1 மைல் தூரம் போயிட்டேயா, ராத்திரிலாம் நான் பிரயாசப்பட்டேன், நான் 1 மைல் தூரம் போயிட்டேன், 1 மைல் தூரம் போயிட்டேன். ஆனா இயேசு சொல்றார், நீ 1 மைல் தூரம் போயிட்ட, ஆனா இப்ப உன் படகை கொஞ்சம் தள்ளி ஆழத்துல என்ன போடு? வலையை போடு. எழுதிக்குங்க. முதலாவது, முதல் மைல் தூரம் போகிறது கட்டாயம். எழுதிங்க, முதல் மைல் தூரம் போறது நீ செஞ்சுதான் ஆகணும். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, நீ மட்டும் 2வது மைல் தூரம் இயேசு சொன்னது போல நீ 1 மைல் தூரம் உன்னை போசனா 2 மைல் தூரம் போவதற்கு யார்கிட்டையும் கேட்காம உனக்குள்ள நீயே பேசி நீ செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு, படிங்க பார்க்கலாம். ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அடுத்த வசனம், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன வார்த்தை? நீ 1 மைல் தூரம் போனா 2 மைல் தூரம் போன்னு சொன்னீங்களே, உங்க வார்த்தையை நம்பி ராத்திரி முழுவதும் வேலை செஞ்சுட்டேன். யோசிச்சு பாருங்களேன், ராத்திரி முழுவதும் வேலை செஞ்சு எவ்வளவு டயர்டா இருக்கும் உடம்பு.
எவ்வளவு டயர்டு, எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு இழப்பு இருக்கும். ஆக்சுவலா இப்ப என்ன சொல்லியிருக்கணும், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நாளா இருந்தா அப்படிதான் சொல்லிருவேன். ஆறு சொல்றாரு, தங்கம் இல்ல, படக தள்ளி கொண்டு போ, ஆழத்துல தள்ளி. இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இல்ல, இது 2வது மைல் போகிற நேரம். கர்த்தர் சிலருக்கு சொல்லுகிறார், இது உனக்கு ரெஸ்ட் எடுக்கிற நேரம். நீ ராத்திரிலாம் பட்டுட்ட, ரைட்டு, 2வது மைல் நீ போ, 2வது மைல் நீ போய் தான் ஆகணும். 9வது வசனம் படி கேட்கிறேன். 9வது வசனம், அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம், பைபிள்ல போட்டிருக்கு, அவன் 2வது மைல் அவன் போன பிறகு திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டான, அந்த அண்டர்லைன் பண்ணிக்க அந்த வார்த்தையை, பிரமிப்பு உண்டாகும்படி அப்படி அவன் சொன்னான். 1வது மைல் நீங்க போனீங்கன்னா அது கட்டாயம். ஆனா 2வது மைல் நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் உன்னை பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய காரியத்தை செய்வார்னு நம்புறவங்க கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் உனக்கு சாய்ஸே கொடுக்கல, பண்றான்னு சொல்லல. 1 மைல் தூரம் உன்னை போக பலவந்தம் பண்ணான். என்ன பண்ண? 2 மைல் தூரம் நீ போய் தான் ஆகணும். வாழ்க்கையில சில ரோமர்கள்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கிறாங்க. உங்க புருஷன் சிலருக்கு ரோமரா இருக்கிறாங்க, மனைவி சிலருக்கு ரோமரா இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான் இருக்கிறீங்க. சிலருக்கு உங்க வேலை ஸ்தலத்துல சில ஆட்கள் இருப்பாங்க, உன்னை ஆட்டி படைப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை என்னது, நீ என்னதான் செஞ்சாலும் சரி, பிள்ளைங்கள சிலருக்கு ரோமர்களா இருப்பாங்க. உன் வாழ்க்கையில உன் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு இல்ல, அவங்க சொல்றதுதான் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனா கவலைப்படாதீங்க, அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி சென்று. எனக்கு ஒரு பிடித்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அங்க ஆண்டவர் பேதுருக்கிட்ட, நீ ஆழத்துல நீ வலைய போடு, உனக்கு மீன் கிடைக்கும் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்க, சொன்னாரா? சொல்லவே இல்லை. சில வேளையில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன தெரியுமா, வாக்குத்தத்தமே கொடுக்காம சில காரியத்தை கத்த நடக்க சொல்லுவார். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நடக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் வாக்குத்தத்தமே இல்லாம கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு நடக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்த்து, நீ 2வது மைல் தூரம் போனா நீ நினைச்சதை பார்க்கணும், எதிர்பார்த்ததை பார்க்கணும், யோசித்து இருக்கிறத பார்க்கணும், பெரிய காரியத்தை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு, ஒருவர் இருக்கிறார், அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால், சத்தமா சொல்லுங்க, 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால், நீ 2வது மைல் தூரம் போறது கட்டாயம். ஆனா நீ வாயை மூடிட்டு 2வது மைல் தூரம் போ, உன்னை கர்த்தர் பிரமிக்கத்தக்கமாய் கர்த்தர் செய்வார். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. இன்னைக்கு சத்தத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணணும். இன்னைக்கு எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணணும். இன்னைக்கு ஈசாக்கு இருக்கிறா. ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. தகப்பன் வயது சென்றவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், உன் சந்ததிய பூமியில மணலை போல நான் செய்வேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா இவனுக்கு ஏற்ற துணை இல்லை. ஒரு நாள் எலியேசரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வாப்பா என் தேசத்துக்கு போ. அங்க போய் இன்னாருடைய பொண்ணுன்னு சொல்லல, இன்னார் பொண்ணுலாம் சொல்லல, நீ போ, அங்க இருந்து ஒரு பொண்ணு கூட்டிட்டு. தம்பிங்களா தங்கச்சிங்களா, நீ எதையும் சூஸ் பண்ணிடாத, கர்த்தரா சூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோ. கர்த்தரா சூஸ் பண்ணா பிரச்சனையா வந்தாலும் கர்த்தர் அந்த பிரச்சனை என்ன பண்ணிடுவாரு, சால்வ் பண்ணிடுவாரு. நீ சூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா அவதிப்பட்டு
ஏன்டா பண்ணுன்னு சூசைட் அட்டன் பண்ண போய் இந்த வாரம் ஒருத்தன் வீட்டுக்கு போயிருந்தேன். எக்காரந்த கொண்டு நீ உன் காரியத்தை செய்யறதுக்காக இல்லை, கத்தரிடத்துல விட்டு. எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, 40 வயசு ஆயிடுச்சு ஈசாக்கு வந்து, அப்பா எனக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பாருங்கன்னா வந்து என்ன பண்ணல, சொல்லல. இப்ப பிரச்சனை யாருக்குன்னா ஆபிரகாமுக்கு. எலியேசர் அனுப்பிச்சிட்டாரு. எலியேசர் என்ன சொல்றாரு, இப்ப ஆபிரகாமும் இல்லை எங்க இல்ல, ஈசாக்கும் கிடையாது, எனக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. என் தேவனாக என் ஆபிரகாம் எஜமான் எனக்கு உதவி செஞ்ச ஆண்டவர் இருக்கிறீர். எவ்வளோ முறை என்னுடைய எஜமானுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, ஆனா இன்னைக்கு யாருக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப படிங்க அந்த வசனத்தை படிங்க. நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இப்ப கேளுங்க, இப்ப நான் ஒரு தண்ணீர் துறவுல நிக்கிறேன், தண்ணீர் துறவுல நிக்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள், தண்ணீரை மொள்ள புறப்பட்டு வருவாங்க, தண்ணீர் எடுக்கிறதுக்கு வருவாங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது, நான் ஒரு காரியத்தை இப்ப நான் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு உங்க குடத்தை கொஞ்சம் சாய்க்க முடியுமா அப்படி என்ன பண்ணுவேன் நான் கேட்பேன். அப்ப குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும், ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன். ஒரு ஒட்டகம் 200 லிட்டர் தண்ணி குடிக்கும். எத்தனை லிட்டர் தண்ணி? 15 நிமிஷத்துல 200 லிட்டர் தண்ணி உள்ளுக்குள்ள இருக்கு. எலியேசர் சொல்றாரு, எந்த தைரியத்துல சொன்னாரு எனக்கு இன்னமும் புரியல. உமக்கு தண்ணி கொடுக்கிறது சொல்றது பெரிய விஷயம், அதே பெரிய விஷயம். இந்த காலத்துல எல்லாம் இப்பெல்லாம் நானே கேட்டுறது, வீட்டில் தண்ணி கொஞ்சம் குடிப்பீங்களான்னு நான் கேட்டுறது. இப்பவே அவங்ககிட்ட கேட்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், பைபிளில் போட்டிருக்கு, ஒரு கலசம் அப்படி நானே கேட்டுறது. இப்போ அவங்க தர்றாங்களோ தரலையோ, தராமல் இருந்தாலும் சரி, நம்ம வந்திருக்கோம், காலில் ஒரு தட்டு தட்டிட்டு சமாதானம்னா அந்த வீட்டில் என்ன இருக்கு, சமாதானம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அவருக்கு தண்ணி கொடுக்கறதே பெருசு. ஆனா சொல்றாரு, எந்த பெண் எனக்கு 1 மைல், ஆனா அடுத்தது என்னது, ஒட்டகங்களுக்கும் உன் ஒட்டகங்களுக்கு அப்படின்னா என்னது, 2 மைல். 2வது மைல் எந்த பொண்ணுங்க போகும்? அது சொல்லுகிறாள் 1 மைல் தூரம். ஆனா எந்த பெண் 2 மைல் தூரம்? நல்லா கேட்டு அப்புறம் படிங்க. உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். நல்லா கேட்டுங்க. முதல் மைல் போறது அது ரெண்டாவது சொல்றேன், அது அவசியம். ஏன்னா வந்திருக்கிறாங்க உங்களுக்கு. ஆனா 2வது மைல் யார் போறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அடையாளம். ஆமென். எதுக்கு அடையாளம் தெரியுமா? பின்வரும் சந்ததிக்கு நீ இப்ப 2வது மைல் போனா அதுதான் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற அடையாளம். உன் சரீரத்தை பலத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு போய் 2வது மைல் தூரம் வேலைக்கு போறீங்களே, அவளதான் கர்த்தர் அடையாளப்படுத்தி நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்து வைத்து சரியான நேரத்தில் 2 குழந்தைய கொடுத்து சரியான நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு கர்த்தர் கோத்திரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க அந்த பெண்ணு செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். அவருக்கும் கொடுத்து அடுத்தது ஒட்டகங்களுக்கும் கொடுத்து. நீங்க யாரு? நீங்க 1 மைல் தூரங்க. எத்தனை பேர் 2 மைல் தூரம் போக ஆயத்தமா இருக்கிறீங்க? 1வது மைல் போறது அவசியம், 2வது மைல் தூரம் போறதுதான் உன் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அடையாளம்.
காரியம் வாய்க்கல, குழந்தை காரியம் வாய்க்கல. 1 மைல் தூரம் போயிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 2வது மைல் தூரம் அதே இடத்துல போ, அதுவே நான் உனக்கு கொடுக்கிற அடையாளமாக இருக்கிறது. 3வது ஒரு காரியம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனத்து வரை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் ஓகே தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். ஓகே, இப்ப நல்லா கேட்டுங்க, டைம் இல்ல, நான் சீக்கிரமா நான் போயிடுறேன். உங்க 3 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு கூட்டம். என் பேர் என்ன, ஒரு 50 தீர்க்கதரிசிங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 50 தீர்க்கதரிசி. ஒரு 3 தம்பிமார்கள் வரீங்களா? 1 2 3. நீ வாசி ராஜி, சீக்கிரம் வா. ரைட் போலாமா? 3 கூட்டம் இருப்பாங்க, 3 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் என்ன தெரியுமா? எலியா. சொல்லுங்க பார்க்கலாம், யாரு? எலியா. இங்க ஒருத்தர் இருக்கிறார், இவர் யாரு? எலியா. அந்த வசனத்தை நம்பர் படிங்க பார்க்கலாம். 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய், இப்ப இங்க இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார், இவர் வந்து 50 தீர்க்கதரிசிகள். இவர் யாரு? 50 தீர்க்கதரிசிகள். இவர் யாரு? எலியா. இவர் யாரு? எலிசா. சத்தமா சொல்லுங்க, யாரு? எலிசா. நல்லா கேட்டுங்க, எலிசா. 3 பேருமே தீர்க்கதரிசிகள். எஸ்ஸா இல்லையா? ஆமாமா இல்லையா? 3 பேருமே தீர்க்கதரிசிகள். 50 தீர்க்கதரிசி, எலியா, அடுத்தது எலிசா. வேதம் சொல்லுகிறது, ஒரு நேரம் வருகிறது, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்துருச்சு. எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருகிறது. தேசத்தில் பஞ்சம், தேசத்தில் கொடுமை, தேசத்தில் ஜனங்கள் அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் பாகாலை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் என்ன சொன்னாரு? எலியாவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டார். எலிசாவும் இருக்கிறாப்புல 50 தீர்க்கதரிசி. 2 பேருக்குமே யாரை தெரியும்? எலியாவை தெரியும். ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வருகிறது. படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். தூரத்திலே பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். பைபிள்ல போட்டிருக்கு யோர்தான் கரையில நின்றார்கள். ஆனா இவங்க 50 தீர்க்கதரிசிகள் யோர்தான் கரையில தான் இருந்தாங்க. ஆனா எலிசா மாத்திரம், பைபிள்ல போட்டிருக்கு, இந்த எலிசா கர்த்தர் சொல்லுகிறார், கில்காலில் இருந்து பெத்தேலுக்கும், பெத்தேலில் இருந்து யோர்தானுக்கும், அல்ல பெத்தேலில் இருந்து எரிகோக்கும், அப்புறம் எரிகோவில் இருந்து யோர்தானுக்கு 3 இடத்துக்கு யார் போறா? எலிசா போறா. அதமா சொல்லுங்க, எலிசா. இவங்க நேரா எங்க வந்துட்டாங்க? யோர்தானுக்கு வந்துட்டாங்க, யோர்தான் கரைக்கு. ஆனா அவரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரார். கில்கால், பெத்தேல், எரிகோ, அப்புறம் யோர்தான். இவங்க 1 மைல் தான் போயிருக்கிறாங்க. யாரு? சத்தமா சொல்லுங்க. 50 தீர்க்கதரிசிகள் 1 மைல் தான். இது சாதாரணம். ஆனா ஒரு எலிசா 1 மைல் அல்ல, 2வது மைல் தூரம் போறதற்கு நீர் என்ன சொல்றீரோ நான் கேட்கிறேன், உங்களுக்கு பின்னாடி நான் வர்றேன்னு சொல்லி 2வது மைல் தூரம் போனதுனால ஒரு நேரம் வருகிறது, எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம். தன் சால்வையை கீழே போடும் பொழுது, கீழே போடும்போது எடுத்தது யாரு? எலிசா. இவங்களா? இல்ல. யாரு? ஏன் தெரியுமா? ஏன்? 2வது மைல் தூரம் அவன் போகிறான். முதல் மைல் தூரம் போகிறது சாதாரணம். ஆனால் 2வது மைல் தூரம் செஞ்சீங்கன்னா உங்களை ஆண்டவர் அசாதாரண நிலைமையில கத்தர் கொண்டு செல்கிறார். ஆமென். திரும்ப சொல்றேன், கேட்டுங்க. முதல் காரியத்துல சொன்னேன், முதல் மைல் தூரம் போறது கட்டாயம். 2வது மைல் தூரம் போனா உங்களை கத்தர் பிரமிப்பாய் மாற்றுகிறார். 2வது காரியம் சொன்னேன், 1வது மைல் தூரம் போறது அது அவசியம். ஆனால் நீங்க போனீங்கன்னா கத்தர் அதை அடையாளமாய் கத்தர் மாற்றுவார். 3வது காரியம் சொல்லுகிறேன், முதல் மைல் தூரம் போகிறது அது சாதாரணம், நேச்சுரல். ஆனா 2வது மைல் தூரம் போனா வானங்கள் திறக்கிறது,
அக்கினியை பார்க்கிறான், சால்வை கீழே விழுகிறது. எலியாவின் காரியங்கள் முடியல. இனிதான் எலியாவின் ஊழியமே ரெட்டிப்பாய் நடக்கும்படியாய் கர்த்தர் செய்கிற ஒரு 2வது மைலாக இருக்கிறது. கைத்தட்ட மாட்டீங்களா? 2 சாக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் இன்னைக்கு கேட்கிறேன், எத்தனை பேர் 2வது மைல் போறது ஆயுதமா இருக்கிறீங்க? 2வது மைல் தூரம் போக ஆயுதமா இருக்கிறீங்க? ஆசைக்காக இல்லைங்க. பைபிள் ஆண்டு சொன்ன கட்டாயப்படுத்தின்னு சொன்னாரு. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், போயிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, எவ்வளவு கடினமான பாதையா இருந்தாலும், உன் புருஷன் 1000 காரியம் சொன்னாலும், உன் மாமனார் மாமியார் நாத்தனார் 1000 காரியம் சொன்னாலும், வாயை மூடிட்டு போ. ஏன்னா கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னது? பலவந்தம் பண்ணினாலும் பலவந்தம் பண்ற நேரம் தான் நீ ஆள் மாறுற, உனக்கு வானம் திறக்குது, எல்லா காரியமும் திறக்குது. எல்லா காரியம் திறக்குது. பாஸ்டர், நம்பி இவரை நம்பி நான் வந்துட்டேன். யாரை நம்பி வந்துட்டேன்? என் புருஷனை நம்பி வந்துட்டேன். இப்படிதான் சாராள்னு சொன்னான். ஆனா புருஷனை நம்பல, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவரை அவள் பிடித்து கொண்டபடினாலே கர்த்தர் ஆபிரகாமை எழுதி சொன்னாரு. சாராள் பேரை எழுதி சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே சாராள் இன்னைக்கு சொல்றேன், கல்யாணமாகி எத்தனையோ வருஷம் ஆச்சு. கர்த்தர் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணினதை அடையும்படியாய் சில பாதைகளை, சில வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். திறக்கிறார். நீ 1 மைல் தூரம் போயிட்ட, ஆனா ஆண்டவர் இப்ப 2 மைல் தூரத்திற்கு உன்னை போகிறார். போகாம மட்டும் நின்று அந்த கால் வலிக்குது, டயர்டா இருக்கு, எனக்கு யாருமே கம்பெனிக்கு ஆள் இல்ல, நான் தனியா தான் போகணுமா? சொல்லிராத. வாயை மூடிட்டு போய்கொண்டே இரு. அதனுடைய அக்கறையிலே ஒரு பிரமிப்பு உண்டு. அதனுடைய அக்கறையிலே ஒரு அடையாளம் உண்டு. அதனுடைய அக்கறையிலே வானம் திறக்கிறது, அக்கினி இறங்குகிறது, சால்வை விளங்குகிறது. அது முடிவல்ல, அதுவே அசாதாரண ஊழியத்திற்கு ஒரு ஆரம்பமா இருக்கிறது. அவர் எழுந்து நிற்கலாமா?